ராதே கிருஷ்ணா வணக்கம். நான் உங்கள் சீக்கியமாக பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 40வது திருவிளையாடல் வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிய படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நேற்று தனபதி சுசீலை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைனதுமே அவங்களுடைய தங்கச்சி பையனை எடுத்து வளர்த்துறாரு. அதனால் அவருடைய சொத்தெல்லாம் தங்கச்சி பையன் பேருக்கு எழுதி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சியே சொல்லி காமிக்கவும் இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த பிறவிலையாவது நம்மளுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறதுக்காக போயிடுறாங்க. இதை தெரிஞ்ச அவங்க சொந்தக்காரங்களாம் அந்த சொத்தை அபகரிக்கும் போது அந்த தனபதியோட தங்கச்சி என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானை போய் சரணடைகிறாங்க. உடனே சிவபெருமானும் என்ன பண்ணுறாரு, தனபதியோட உருவத்திலேயே அந்த பையனுக்கு மாமனாக இருந்து அந்த சொத்தெல்லாம் மீட்டு கொடுத்துட்றாரு. சரி, இன்றைக்கி வரகுண பாண்டியனுக்கு எப்படி சிவலோக காட்சி கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சுந்தரேச பாதசேகர பாண்டியனோட பையன்தான் வரகுண பாண்டியன். இந்த வரகுண பாண்டியனோட பக்தியை சொல்லவே முடியாது. ஏற்கனவே நம்ம நிறையா தடவை பார்த்துருக்கோம். ஒரு திருடம் நெத்தியில் விபூதி அணிஞ்சிட்டு வந்திருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை விடுவிக்க சொல்லிட்டாரு. நரிகள் கத்துறது அவருடைய காதுக்கு ஹர ஹர அப்படிங்கிற மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நரியெல்லாம் குளிருமே அதுக்கெல்லாம் சால்வையை போத்துங்க அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு. அதே மாதிரி ஆற்றுல இருக்கிற தவளைங்கெல்லாம் கத்துது. அதெல்லாம் கேட்கும் போது அவருக்கு சிவபெருமானோட பேரை சொல்கிற மாதிரி இருக்குது. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த குளத்தில் பொண்ணை அள்ளி தூவுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. அதே மாதிரி ஒரு வேப்பம் பழத்தை பார்த்தா கூட அது பாதி பூமியிலையும் மீதி மேலேயும் இருக்கிறத பார்த்ததுமே அதெல்லாம் சிவலிங்கம் மாதிரி அவருக்கு தெரியுது. உடனே அந்த இடத்துக்கு பந்தலே போட்டுடுறாரு. அப்படி சிவபெருமான் மேலே பக்தியாக இருக்கார். அப்படிப்பட்டவர் ஒரு நாள் வேட்டைக்கு போயிட்டு வரும்போது ஒரு அந்தனர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அது இருட்டில் தெரியவேலை. அவருடைய குதிரையோட கால் பட்டு அந்த அந்தனர் இறந்துறாரு. மறுநாள் எல்லாரும் அந்த அந்தனரோட உடலை எடுத்துகிட்டு போய் காமிச்சு அவர்கிட்ட சொல்லவும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த குடும்பத்துக்கு வேணுங்கிற பொண்ணு பொருளை எல்லாமே கொடுத்துட்றாரு. இருந்தாலும் நம்மளுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருச்சு, இது எப்படி நம்ம தீர்க்கறது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சொக்கநாதரை நீங்கள் 1008 தடவை ஒரு நாளைக்கு சுற்றி வாங்க, உங்களுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிடும் அப்படிங்கிறாங்க. இவரும் அதே மாதிரியே ஒரு நாளைக்கு 1008 தடவை மீனாட்சி அம்மனுடைய கோயிலை சுற்றி வராரு. அப்படி அவர் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சிவபெருமான் அவருக்கு ஆசிரியரையாக சொல்கிறாரு, நீ உன்னுடைய பக்கத்து நாடான சோழன் உன் மேலே படையெடுத்து வருவான். அப்படி படையெடுத்து வரும்போது நீ அவனை திருவிடை மருதூர் வரைக்கும் துரத்திக்கிட்டே திருவிடை மருதூரில் இருக்கிற கோவிலுக்குள்ளார நீ உன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிடும் அப்படிங்கிறாரு. இவரும் சோழன் எப்போ படையெடுத்துட்டு வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டு சோழ மன்னன் படையெடுத்துட்டு வரவும் இவர் தான் படைக்கு ரெடியாக இருக்கார் போருக்கு. அதனால் அந்த சோழனை தோற்கடித்து அவனை துரத்திக்கிட்டே போகும்போது திருவிடை மருதூர் கோவிலுக்குள்ளார கிழக்கு கோபுர வாசல் வழியாக உள்ளே போயிடுறாரு. அவர் அப்படி உள்ளே போனதுமே பிரம்மஹத்தி வெளியிலே நின்றுக்குது. சரி, ராஜா வந்ததும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த வரகுண பாண்டியனோட பிரம்மஹத்தி தோஷம் நீங்கின வாட்டி அவரை நீ மேற்கு வாசல் வழியாக வெளியே போயிடு, ஏன்னாக்கா உன்னை பிடிக்க வந்த பிரம்மஹத்தி கோவில் வாசப்படியிலே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னுமே அந்த கோவில் வாசப்படியில் பிரம்மஹத்தி இருக்குது அப்படிங்கிறது நம்பப்படுது. இந்த திருவிடை மருதூர் அப்படிங்கிற ஊர் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. 7 பிறவியில் நாம் செஞ்ச பாவமெல்லாம் அந்த கோவிலில் போய் காலை வச்சதுமே சரியாயிடுமா. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக திருவிடை மருதூர் போங்க. அதுக்கப்புறமேட்டு வரகுண பாண்டியனோட பிரம்மஹத்தி தோஷம் நீங்கின வாட்டி ரொம்ப சீரும் சிறப்பமாக ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நாள் சிவபெருமானோட கைலாயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வருது. உடனே சிவபெருமான் கிட்ட வேண்டுறாரு. பக்தியாக நம்ம எது கேட்டாலும் சிவபெருமான் என்ன பண்ணுவார், இல்லங்காமல் கொடுப்பாருல்ல. அதே மாதிரி தான் அவர் என்ன பண்ணுறாரு, நந்திக்கிட்ட சொல்லி வரகுண பாண்டியனுக்கு சிவலோக காட்சியை காமி அப்படிங்கிறாரு. உடனே எல்லாரும் இருக்கும்போது வரகுண பாண்டியனுடைய கண்ணுக்கு மட்டும் சிவபெருமான் சிவலோகத்தில் இருக்கிற காட்சி கிடைக்குது. அதை பார்த்ததுமே உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு, சிவபெருமான் கைலாயத்தில் இருக்கிறத நான் பார்த்தேன், எனக்கு அந்த காட்சி கிடைச்சிது அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கடவுள் மேலே நம்ம உண்மையான அன்பு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா கடவுள் கண்டிப்பாக நம்மளை என்ன பண்ணுவார், தூக்கி தோள் மேலே வச்சு கொண்டாடுவார் அப்படிங்கிறத தான் இந்த திருவிளையாடல்கள்லாம் நம்மளுக்கு சொல்லுது. சரி, கதை கேட்குறதோட மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ட்ராவல் வித் போய் பாடலையும் பார்க்குறீங்களா? நாளைக்கு என்ன திருவிளையாடல் நடத்த போகிறாருன்னு பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.